அரிமா மாவட்டம் 3241F சார்பாக பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவிற்கு தலைமை மாவட்ட ஆளுநர் MJF லயன் பிரவீன்லால் அவர்கள், சிறப்பு விருந்தினர் காவல்துறை ADGP திரு ஸ்ரீகாந்த் அவர்கள், மாவட்டத்தின் பிதாமகன் கலைமாமணி டாக்டர் PMJF G மணிலால், PMJF லயன் டாக்டர் CAB ராமமூர்த்தி மற்றும் மாவட்ட பொருளாளர் லயன் R பாலகிருஷ்ணன், கவுன்சில் கோஆர்டினேட்டர் லயன் Y ராஜேஸ்வர ராவ், GMT லயன் M உதயகுமார், LCIF லயன் ஜனார்த்தனம், DC ஆக்டிவிட்டிஸ் லயன் T சிவகுமார், லயன் ராகவேந்திரமணி, RC லயன் ராஜேஷ்குமார், ZC லயன் இளமாறன், லயன் ராமச்சந்திரன், ஈகை சங்கத்தை சேர்ந்த லயன் விவேகானந்தன், லயன் தேவன், லயன் பஞ்சாட்சரம் மற்றும் ரீஜியன் சேர்பர்சன்ஸ், ஜோன் சேர்பர்சன்ஸ், DCs மற்றும் ஏராளமான அரிமாக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இசை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு, இளநீர், பாப்கார்ன் வழங்கப்பட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது.
விழாவின் சிறப்பாக பண்டிகைகளால் நமக்கு திண்டாட்டமா அல்லது கொண்டாட்டமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. இந்த சிறப்பு பட்டிமன்றத்தின் நடுவராக மாவட்டத்தின் கவிஞர் சிந்தை வாசன் அவர்கள் சிறப்பாக வழிநடத்தினார். மாவட்ட பொருளாளர் லயன் பாலகிருஷ்ணன் விழாவில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பொங்கல் விழா இனிதே முடிவுற்றது. விழா நிறைவில் விழாவிற்கு வருகை தந்தவர்கள் அனைவருக்கும் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்த விழாவை முன்னின்று மிக சிறப்பாக நடத்திய லயன் உதயகுமார் GMT அவர்களை அனைவரும் பாராட்டினர். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சேவையையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன், போற்றுதலுக்குரிய சென்னையில் கடந்த 40 ஆண்டுகளாக மக்கள் பணியையே தன்னுடைய பணியாக கருதி தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதி பயணத்தை சேவைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்ட அழைப்பதில் ஏற்று உடனே வரணும்னு சொன்னோன்னே மணிநாள் அண்ணன் கூப்பிட்டு தவறாமல் வர்றதுக்கு நான் என்னைக்குமே தயாராக இருப்பேன். அதே போல் இன்னைக்கு காலையிலேருந்து நடைபெற்ற விழாவாக இருக்கட்டும், என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை, பட்டிமன்றத்தில் திண்டாட்டமா கொண்டாட்டமாங்கிறத விட பழைய நமது தமிழருடைய மரபுகளை மறக்காமல் இருக்க வேண்டும். கலாச்சாரத்தை ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது. கலாச்சாரம் மாறும் கூடிய சூழலில் நான் தமிழ்நாட்டினுடைய தலைமையிட ADSP-யாக பெற்றோர்களுக்கு இருகரம் கூப்பி வேண்டுகிறேன். இன்னும் அதிகப்படியாக சொன்னால் பெற்றோர்கள் சற்று விழிப்பாக இருந்து நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய புகழை நிலைநிறுத்த வேண்டுமென்றால் அவர்கள் எந்தவித தீய பழக்கத்திற்கும் எந்த விதமான தவறான நட்பிற்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அதுவே நான் இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்களாக சொல்வது அதுதான். ஒரு தந்தை என்ற முறையிலே உங்களிடம் உரிமையோடு பேசுகின்றேன். லயன்ஸ் கிளப்பில் இந்த காலம் வெகு விரைவான காலம். எத்தனை ஆண்டுகள் இருப்போம் என்பதை விட ஒவ்வொரு தினத்தையும் இறைவனுக்கு நன்றி சொல்லி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல் பொங்குவது போல பொங்கலோ பொங்கல் என்று உங்கள் வாழ்க்கை பொங்கி அந்த சுவைமிக்க இனிப்பு மிக்க சொற்களை நீங்கள் பேசி எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் 2026ஆம் ஆண்டு உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், இன்னல்கள் எல்லாம் நீங்கி இந்த புத்தாண்டு தை திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கெல்லாம் மேடைகளை பேசினார்கள். நான் கூறுவது, நான் குக்கிராமத்தில் இருந்து வந்தவன். உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வதெல்லாம் இல்ல துணைவியாரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இல்ல துணைவியார் என்பது இருக்கும் பொழுது தெரியாது. இல்ல துணைவியாரை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆண் மகன்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், கணவன்மார்களுக்கும் இருக்கும் பொழுது அவர்களுடைய அருமை தெரியாது. ஆனால் இருக்கும் பொழுது அவர்களை ரசித்து, நேசித்து, அரவணைத்து, அன்போடு, உபசரிப்போடு அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். காலம் வெகு விரைவானது. புரட்டி போட்டு விட்டால் ஒரு ஆண்மகன் தடுமாறக்கூடிய சூழலை இறைவன் யாருக்கும் தந்துவிடக் கூடாது என்று கூறி உடல்நலத்தை மட்டும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். காசு பணம்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். நீங்கள் ஒரு சபதமாக இந்த 6வது செக்டார் மைதானத்திலிருந்து வெளியேறும் பொழுது உடலை மட்டும் உறுதியாக பத்திரமாக நோய் நொடி இல்லாமல் பார்த்து கொண்டால் நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு ஆணி வேறாக, அசைக்க முடியாத குடும்ப தலைவனாக, வெற்றி பெற்ற தலைமகனாக இருப்பீர்கள். எனவே நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு தந்து தை திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளில் தமிழர்கள் 8 திக்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி லயன்ஸ் சங்கத்திற்கு மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ரசாக் மாமா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.